திமுக முப்பெரும் விழாவில் AI தொழில்நுட்பத்தின் மூலம் இடம்பெற்ற கலைஞர் கருணாநிதி உரை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நல்லாட்சி நடைபெறுவதாக வாழ்த்து. அன்பு உடன்பிறப்புகளே, தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தம்பி மு.க.ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 தான். திமுக பவள விழாவில் பாடல் பாடி உரையை தொடங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நடவான கழகம் இன்று பவள விழா காணும் கழகம் நல்ல கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திருப்பணி என்றும் தொடரும். கட்சியும் தமிழ்நாடும் தனது இரு கண்கள் என உணர்ச்சி மிக்க பேச்சு. தமிழ்நாட்டு மக்கள், கழகமும் தமிழ்நாடும் என்னோட இரு கண்கள்னு நான் செயல்பட்டு வர்ற இந்த நேரத்தில் கழகத்தினுடைய பவள விழாவை கொண்டாடுறது எனக்கு கிடைச்ச பெருமையாக, வாழ்நாள் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன். வெள்ளி விழா, பொன் விழா ஆண்டுகளை தொடர்ந்து பவள விழா ஆண்டிலும் திமுக ஆட்சி. 100ஆண்டு விழா நடைபெறும் போதும் திமுக தான் ஆட்சியில் இருக்கும் என முதலமைச்சர் உறுதி. இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான செய்தியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 25 வயசை கொண்டாடுகிற வெள்ளி விழா ஆண்டிலையும் நம்ம கழக ஆட்சியில் இருந்துச்சு. 50 வயசை கொண்டாடுற பொன் விழா ஆண்டிலையும் கழக ஆட்சியில் இருந்துச்சு. 75 வயசை கொண்டாடுற பவள விழா ஆண்டான இப்பவும் கழக ஆட்சியில் இருக்கு. 100ஆண்டு விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும். வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெறும் என முதலமைச்சர் திட்டவட்டம். இதுவரை எந்த கட்சியும் பெறாத வெற்றி என்ற வரலாற்றை படைக்க வேண்டும் என சூளுரை. நோக்கி நாம் முன்னேறுவோம். அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? அந்த வரலாறை எழுதுறதுக்கு நீங்கள் தயாரா? இந்த உணர்வு வெற்றி சரீரமாக மாற வேண்டும். கிரீம் பண்ணுக்கு ஏன் இவ்வளவு வரி போடுகிறீர்கள் என கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கிறது. மாநில உரிமைகளுக்காகவும் மாநில சுயாட்சி கொள்கைக்காகவும் இந்தியாவில் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் ஒரே இயக்கம் திமுக என முதல்வர் பெருமிதம். இன்னைக்கு கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கு. இந்த சூழல்ல மாநில சுயாட்சி வென்றெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த பவள விழா செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து பேசிய போது உணர்ச்சி வசப்பட்ட துரைமுருகன், எனவே நான் தகுதி கொண்டு சொல்கிறேன், நீங்கள் தான் எங்களுடைய ரட்சகர், நீங்கள் தான் திமுக கழகத்தினுடைய கர்த்தா, நீங்கள் தான் தமிழனுடைய தலையெழுத்தை மாற்றாமல் கட்டுகளை பாதுகாக்க வேண்டியவர். திமுகவின் கர்த்தர், தமிழ்நாட்டின் ரட்சகர் என கூறி வாழ்த்து முழக்கம். உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்குவதில் என்ன தயக்கம்? திமுக பவள விழா மேடையில் முன்னாள் MP பழனி மாணிக்கம் வலியுறுத்தல். வெறியோடு கட்சி வேலை செய்ய சொல்ல முடியுமோ அவர்களைத்தான் நான் முன்னிறுத்த வேண்டும். உங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்க கழக தலைவர்களுக்கும் ஏன் இன்னும் தயக்கம்? உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாமா? பேராசிரியரை விட பெரிய மனிதர்கள் நாங்கள் யாரும் இங்கே இல்லை. பேராசிரியர் தலைவர் தளபதி அவர்களை எவ்வளவு பெரிய மனத்தோடு துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். காலம் தாழ்த்தாதீர்கள். நன்றி, வணக்கம்.
தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் அவரது நினைவிடத்திற்கு சென்று தவேக தலைவர் விஜய் மரியாதை. சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு சென்று மரியாதை செலுத்தினார். திமுக சாயலில் இன்னொரு கட்சி தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை. விஜயின் தவேக கட்சி குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. அதைத்தான் நான் இப்ப சொல்ல வந்தேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை. தேசிய சாயலில் தான் இனிமே மாற்றி வர வேண்டும். நாங்க ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். 10.5% இடஒதுக்கீட்டில் சில அமைச்சர்கள் முதலமைச்சரை தவறாக வழிநடத்துவதாக குற்றச்சாட்டு. இன்னைக்கு இல்ல, ஏன்னா அவருக்கு நிறைய சமூக நீதி அக்கறை உணர்வு அதிக அளவில் கலைஞருக்கு இருந்தது. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது, சமூக நீதி அக்கறையும் கிடையாது, என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா அவர் சுத்தி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் அவரை தவறான முறையில் வழி நடத்துகிறார்கள். இந்த அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. டெல்லி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் கெஜ்ரிவால். அடுத்த முதலமைச்சராக பதவியேற்க துணைநிலை ஆளுநரிடம் உரிமை கோரினார் அமைச்சர் அதிஷி. தீவிரவாதி அப்சல் குருவை காப்பாற்ற போராடிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு முதலமைச்சர் பதவியா? அதிஷி மீது ஆம் ஆத்மி அதிருப்தி எம்பி ஸ்வாதி மலிவால் விமர்சனம். கெஜ்ரிவால் தன் மீது வைத்த நம்பிக்கை மகிழ்ச்சி அளித்தாலும் அவர் பதவி விலகுவது வருத்தமளிக்கிறது. வாழ்த்து சொல்வதோ மாலை அணிவிப்பதோ கூடாது என அதிஷி வேண்டுகோள். குற்ற வழக்குகளில் தொடர்புடையோரின் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிப்பதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிப்பு. வழக்கின் அடுத்த விசாரணை நடைபெறும் வரை கைகளை கட்டிக்கொள்வதால் வானம் ஒன்றும் இடிந்து விழுந்து விடாது எனவும் கண்டிப்பு. தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என பிரதமர் மோடி உறுதி. கடந்த 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு ஒடிசாவில் மக்களிடையே உரை. தேர்தலுக்கு பிறகு தீவிரவாதிகளை எல்லாம் விடுவிப்பதுதான் ராகுல் காந்தி, உமர் அப்துல்லாவின் நோக்கம். பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்தவும் இந்தியா கூட்டணி விரும்புவதாக அமித்ஷா தேர்தல் பிரச்சாரம். तो उन्होंने कहा कांग्रेस पार्टी भाजपा के सामने नहीं लड़ रही है, शैलजा जी हुडा के सामने, हुडा सुरजेवाला के सामने ये अंदर अंदर लड़ने का काम कर रहे हैं, इनको भाजपा के साथ लड़ने की कोशिश। கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை தொடர்பாக சிபிஐ கண்டறிந்துள்ள உண்மைகள் மன அமைதியை குலைக்கும் வகையில் உள்ளன. சிபிஐ விசாரிக்கும் கோணத்தை தற்போது வெளிப்படுத்த முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். கொல்கத்தா மாநகர காவல் ஆணையராக மனோஜ்குமார் வர்மா நியமனம். மருத்துவர்களின் கோரிக்கையை ஏற்று ஏற்கனவே இருந்த காவல் ஆணையர் மாற்றப்பட்ட நிலையில் புதிய நியமனம். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி சென்னை சிம்சனில் உள்ள சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. சேலத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாலையிட்டு மரியாதை.
பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக நடைபெற்ற மது விற்பனை. அச்சமேதும் இன்றே விடுமுறை நாளிலும் விற்பனை படுஜோர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே கள்ளச்சந்தையில் மது விற்றது குறித்து செய்தி சேகரித்த நியூஸ் தமிழ் நிருபர் மீது தாக்குதல். பார் உரிமையாளர் சிங்காரம் என்பவர் ஆதரவாளர்களுடன் வந்து தாக்கியதுடன் செல்போன்களையும் உடைத்தெறிந்து அராஜகம். 5வது முறையாக ஆசிய சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்திய ஹாக்கி அணி. சீனாவை அதன் சொந்த மண்ணில் வைத்து வீழ்த்தி அசத்தல். லெபனானில் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறிய நூற்றுக்கணக்கான பேஜர் கருவிகள். ஹெஸ்புல்லா இயக்கத்தினரை குறிவைத்து தாக்கப்பட்ட தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்டோர் காயம். இலையுதிர் காலத்தை வரவேற்கும் விதமாக சீனாவில் களை கட்டிய கொண்டாட்டம். வண்ண வண்ண லாண்டன் விளக்குகளால் ஜொலிக்கும் நகரங்கள். மும்பையில் ஆரவாரத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட லால்பாக் ஷா விநாயகர் சிலை. வண்ணப்புகை மற்றும் காகித வெடிகளை வெடிக்க வைத்து கோலாகலமாக ஊர்வலம். மும்பையின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலை ஊர்வலங்கள். பேரணியாக எடுத்துச் சென்று கடலில் சிலைகள் கரைப்பு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் குவிந்த பக்தர்கள். புரட்டாசி மாத பிறப்பு மற்றும் பௌர்ணமி தினத்தையொட்டி சுவாமி தரிசனம். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் 24 வயது இளைஞர் உயிரிழப்பு. தமிழக எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல்.